பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். தகுதியற்றதை தகுதியாக்கும் கர்த்தரின் வல்லமை. வேதாகமத்தின்படி காகம் என்பது லேவியராகம சட்டங்களின்படி தீட்டான, அதாவது அசுத்தமான ஒரு பறவை. அது சுயநலமிக்கது, செத்த பிணங்களை தின்னக்கூடியது. கர்த்தர் நம்மை போஷிக்க உலகத்தால் அசுத்தமானது என்றும் தகுதியற்றது என்றும் தள்ளப்பட்ட காரியங்களையோ அல்லது மனிதர்களையோ பயன்படுத்த முடியும். காகங்களுக்கு உணவளிக்கும் தேவன். சங்கீதம் 147:9. அதே காகங்களை தன் ஊழியக்காரனை போஷிக்க வைத்தார். இயற்கைக்கு மாறான வழிகளில் கிரியை செய்வது கர்த்தருக்கு மிகவும் எளிது. காகத்தின் கையில் உணவு ஒரு மாபெரும் அற்புதம். காகத்தின் இயல்பே உணவைக் கண்டால் பிடுங்கி தின்பதுதான். ஆனால் கேரித் ஆற்றண்டையில் இருந்த எலியாவுக்கு அது காலையிலும் மாலையிலும் அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வந்தது. 1 ராஜாக்கள் 17:4-6. காகத்தின் சுபாவத்தையே மாற்றிய தேவன் உங்கள் எதிராளிகளின் சுபாவத்தையும் மாற்ற வல்லவர். உங்களிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு போனவர்கள் உங்களுக்கே திருப்பிக் கொண்டு வந்து கொடுக்கும்படி கர்த்தர் செய்ய வல்லவர். நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். ஆகையால் எதிராளியின் கைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும் வல்லமை அவருக்கு உண்டு. புடமிடுதல். எதிராளிகளை பயன்படுத்தும் கர்த்தரின் திட்டம். எதிராளிகள் உங்களை ஒடுக்க நினைக்கும் போது கர்த்தர் அவர்களை உங்களுக்கு போஷிக்கும் பாத்திரங்களாக மாற்றுகிறார். உங்களை வனாந்தரத்திலும் பஞ்சக்காலத்திலும் கர்த்தர் கைவிட மாட்டார். உங்கள் எதிரிகளுக்கு முன்பாகவே உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். சங்கீதம் 23:5. யோசேப்பின் சகோதரர்கள் அவனை அழித்துவிட நினைத்தார்கள். ஆனால் அதே யோசேப்பு பிற்காலத்தில் பஞ்சக்காலத்தில் தன் சகோதரர்களையும் தேசத்தையும் போஷிக்கும் அதிபதியாக மாறினான். உங்களை வீழ்த்த நினைத்தவர்களின் கண்கள் முன்பாகவே கர்த்தர் உங்களை உயர்த்தப் போகிற காலத்தில் நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்பதை விசுவாசியுங்கள். விசுவாசத்தின் அழைப்பு. பிரியமானவர்களே, சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். அன்று எலியா காகத்தை நம்பவில்லை, காகத்திற்கு கட்டளையிட்ட கர்த்தரை விசுவாசித்தார். உங்கள் கைகளில் இன்று ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதங்களை எதிரிகள் பறித்துச் சென்றிருக்கலாம். ஆனால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கும் போது இழந்து போனவை அனைத்தும் இரட்டிப்பாக திரும்பி வரும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உங்களை போஷிக்க கர்த்தர் உலகத்தின் எந்த ஒரு வழியையும் எந்த ஒரு நபரையும் பயன்படுத்த வல்லமையுள்ளவர் என்பதை முழுமையாக விசுவாசியுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். மற்றவர்களுக்கும் இதை பகிரவும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.